ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி காலையிலையும் மத்தியானத்துக்கு சேர்த்து சொல்கிறேன். நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு சாப்பாடு ரசம், தலைக்கறி குழம்பு ஆட்டு தலைக்கறி குழம்பு. நான் காலையில் தோசைக்கு மத்தியானத்துக்கு சேர்த்து செஞ்சுட்டேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, நான் வெங்காயம் நார்மலாகவே நம்ம தாளிக்கு போடும்போது பட்டை லவங்கம் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம தாளிச்சிடுவோம். அப்புறமா நான் மிக்சியில் போட்டு தேங்காவும் கொஞ்சோண்டு சோம்பு தக்காளி போட்டு அரைச்சிட்டு அதுக்கு தேவை இருக்கிற கொழும்பு மிளகாத்தூள் போட்டேன். கொஞ்சம் காரம் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், இந்த 3 போட்டிருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, காரம் அதிகமாக இருக்கிறதுனால பாப்பாவும் சாப்பிட்றா, அதனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காரத்துக்கு எங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ வச்சு எல்லாம் அரைச்சிட்டு தாளிச்சிட்டேன். தலைக்கறி குழம்பு உங்களுக்கு வேணும்னா சிம்பிளாக இப்படி நீங்கள் ஒரு வாட்டி வேலைக்கு போகிறவங்கன்னா ஒரே வாட்டி நீங்கள் தாளிச்சிட்டு குக்கரில் கறி போட்டு வச்சுருங்க. தலைக்கறினா ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் அப்படியே அடித்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5-6 விசில் வச்சா வெந்துடும். ஆனால் ஃப்ரிட்ஜிலேருந்து நீங்கள் வச்சு எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு 10 விசில்னா வைங்க, நல்லா வெந்து போயிடும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொழுப்பு நல்லா கொடுங்க குழந்தைக்கு. அது ஞாபகம் மூளை வளர்ச்சிக்கு அது ரொம்ப நல்லது. கொழுப்பு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொழுப்பு நல்லா கொடுங்க. உண்மையாக சொல்கிறேன், இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களை வேண்டாம், குழந்தைங்களுக்கு நீங்கள் கொழுப்பு கொடுத்தா ரொம்ப நல்லது. இன்றைக்கி இவ்வளோ எங்கள் வீட்டில் செஞ்சுருக்கிறது. அப்புறமா நேற்று நான் தாம்பரத்துக்கு போயிருந்தேன், சத்து மாவு செஞ்சுருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். சத்து மாவு நான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற பொருட்கள் பாருங்கள். இன்னும் நான் இன்னும் எல்லா இடத்துல நேற்றெல்லாம் சுற்றி எல்லாம் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்திருக்கிற மாவு ரெடி பண்ணுவேன். வேணும்னா ப்ளீஸ் உங்களுக்கு நம்பர் இதில் கொடுத்துருக்குற என் நம்பரை பார்த்து பண்ணுங்கள். ஆனால் இப்போ நான் அதிக பொருட்கள் இதில் போடுறதுனால நான் மினிமம் எல்லாருக்கும் இப்போ 1 கிலோ 500 ரூபான்னு தான் நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இதில் அந்த அளவுக்கு நான் சத்தாக இருக்கிற ஒரு விஷயமும் நான் பார்த்து தான் எல்லாமே நான் போட்டுன்னு இருக்கிறேன். உடம்புக்கு எதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அது அத்தனையும் நான் வாங்கிட்டு நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துன்னுக்குறேன். ஏன்னா நீங்கள் இது குடித்தா நீங்கள் அந்த நீங்கள் பார்க்கும்போது அந்த ரிசல்ட் நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் நான் எல்லாமே பார்த்து நான் செஞ்சுன்னு இருக்கிறேன்.